லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. சமாதானத்தின் பிரபு இதை சொன்னார். இதை சொன்னது அந்த தேசத்தின் அதிபதியோ பிரதம மந்திரியோ அல்லது வேறு அதிகாரிகளோ அல்ல, பிஸ்னஸ்மேன் அல்ல. இதை சொல்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவருடைய சமாதானம் இந்த உலகத்தில் கிடைக்காது. கிடைக்காத ஒரு பொருளை அவருடையதையே எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு சமாதான கர்த்தர் வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இது கிடைக்காது. யாராவது கொடுக்கறதுக்கு 4 பேர் இருக்காங்க, தேடி போய் கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துடலாம். முடியாது. சரி, ரொம்ப விலை உயர்ந்தது, அது சாதாரணமாக பொதுமக்கள் வாங்க முடியாது. யாராவது தேசத்தில் ஒருத்தர் வாங்க முடியும், அவங்களுக்கு கிடைக்கும். இல்லை, அப்படியும் முடியாது. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அவர் தான் அதை கொடுக்க முடியும். அவர் யார் மூலமாக கொடுத்து அனுப்புகிறாருன்னு இல்லை. பொதுவாக கொஞ்சம் பெரியவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வரமாட்டாங்க. எதுவும் நன்மைன்னு கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வரமாட்டாங்க. அவங்க கொடுத்து, அவங்களுக்கு நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க, கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கன்பாங்க. ஐயா கொடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி கொடுக்கலை. அப்படி கொடுத்து யார் மூலமாகவோ கொடுத்து இல்லை, அவரே வந்து கொடுத்து வாழ்ந்து கொடுக்கிறாருன்னா அதை புரிஞ்சிக்கக்கூடிய கண்கள் திறக்கலை, அதை புரிஞ்சிக்க முடியல. அப்போ அப்படி கொடுத்துட்டு போகிறவர், கொடுத்துட்டு ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஜனங்கள் அந்த அந்த தேசம் பெற்றுக்கொள்ளலை. இஸ்ரவேல் அவரை விரும்பவில்லை. என் ஜனங்கள் என்னை விரும்பலைன்னு தான் கர்த்தர் சொன்னார். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனசு வெடிச்சு போய் தான் ஆண்டவர் இந்த கழுதையின் மேலே ஏறி பவனி வந்ததுக்கு அப்புறம் கடைசியாக சொல்கிறார், அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கோபப்படலை. மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம கோபப்பட்டுருவோம். ஒரு நல்ல காரியத்தை சொல்கிறோம், அது தப்பாக எடுக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கும் வாழ்க்கையில். நமக்கு தெரியுது அது நல்ல காரியம்னு, ஆனால் அவங்களுக்கு தெரியல நல்லது. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சொன்னோன்னு என்ன நினச்சிட்றாங்கன்னா, நம்மளை கெடுக்க பார்க்குறாங்க, நம்மளை தப்பாக சொல்கிறாங்க, நம்மளை இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு எடுத்துடுவாங்க. அமைதியாக இருக்க வேண்டியதான். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் விசனப்படுறது உண்டு. நடா, நம்மளை இப்படி எடுத்துட்டாங்களே, நல்லதுக்கு சொல்ல போய் இப்படி தீமையாக எடுத்துட்டாங்க, சரி விட்டுரு. ஆனால் என் தேவன் பாருங்க, கண்ணீர் விட்டார். இயேசு ராஜா கண்ணீர் விட்ட சில இடங்களில் இதுவும் ஒன்று. ஆண்டவரே அதற்காக கண்ணீர் விட்டு அழுதுனார். அங்கே இருக்க அழுதுட்டார்னு. கண்ணீர் லேசாக விடுறது வேற, பிள்ளை அழுகுது பாரு அப்படிம்போம்ல, அது ஏதோ ஒரு பயங்கர தேவையில்லை. அங்கே இருக்குது ஓன்னு அழுதா எப்படி இருக்கும்? கண்ணீர் விட்டு ஓன்னு அழுதுட்டார். அந்த சீனை பார்த்தவங்க என்ன நினச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியல. அப்போ அந்த மனுக்குலத்துக்கு சமாதானம் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர்
அறிந்து அதை உதாசீனப்படுத்தின ஒரு கூட்டத்துக்கு அது கிடைக்காம போகிறது நிமித்தம் அவங்க படுகிற பாடு எவ்வளோ என்பதை ஆண்டவர் ஒருவர் தான் அறிவார். ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய உன்னத ஆசீர்வாதங்கள் ரொம்ப ரொம்ப மனுஷனுக்கு தேவை என்பது நம்மை காட்டல, நமக்கு அது தெரியாது. அவனை படைத்த தெய்வத்துக்கு தான் அது தெரியும். அதனால தான் அவர் இறங்கி வருகிறார். அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்கு உண்டாயிருந்தால் நலமாயிருக்கும். இன்றைக்கி எத்தனையோ பேர் உலகத்தில் இருந்தாலும் அவர் கொடுக்கிற விடுதலையுடைய ஒரு மதிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார், அதனுடைய மதிப்பு தெரியாமல் எத்தனையோ பேர் நம்ம கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறாங்க. அன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுத தெய்வம் இன்னைக்கும் அப்படித்தானே இருக்கிறார். அவர் மாறல. அதுவும் புறஜாதிகள் ஒரு பக்கம் இப்படி இருக்க, அவருடையவர்களில் அவர் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம் கண்ணீர் விட்டு அழல. மனுஷர்கள் நம்ம வீட்டார் நம்மளை புறக்கணிச்சாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளை புறக்கணிச்சிடுவாங்க, ஏதோ ஒரு காரணத்து நிமித்தம். உனக்கு சொத்து கிடையாது, உனக்கு இது கிடையாது. அவங்கெல்லாம் சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுவாங்க, நம்மளை கூப்பிட மாட்டாங்க. இன்னும் ஒரு கோரமான செயல் என்னன்னா, நம்ம வீட்டு சொந்த கல்யாணங்கள்லேயே சிலர் கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வேதனையாக இருக்கு. பெரியப்பா பையன்ட்டுருவான், அந்த பெரியப்பா பையனை கூப்பிடவே மாட்டாங்க. சொந்த தம்பி அண்ணனை கூட கூப்பிடாத ஆட்களும் உண்டு. ரொம்ப நினச்சிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லி சொல்லி காட்டுவோம் 4 பேர்கிட்ட, என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டானே, சரி விடு, என்ன பண்ண. அது அப்போது புறக்கணிக்கும்போது, அப்போ சொந்த ஜனங்கள் புறக்கணிக்கலை, அதை புறக்கணித்தார்கள்ங்கிறதுக்காக இயேசு கண்ணீர் விடலை. ஐயோ, அந்த சமாதானத்தை இழந்த பிறகு அவங்க தவிப்பாங்க பாருங்க, பாடு அது தாங்க முடியாது மனுஷனுக்கு என்று அறிந்த தெய்வம். அது தாங்க முடியாது. இன்னைக்கு புறஜாதிகளாக இருந்து நாம் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம். நமக்கு அந்த சமாதானம் கிஃப்டாக கர்த்தர் தந்தார். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தந்து போகிறேன்னார் அப்படின்னு சொல்லிட்டாரு. உலகத்தில் கிடைக்காது, உலகம் உங்கள்கிட்டருந்து அதை எடுத்துக்கவும் முடியாது. கழுத்தே வெட்ட வந்தாலும் கூட என் சமாதானத்தை தொட முடியாது. உன் கழுத்தை தொடலாம், உன் பொருளை தொடலாம். உலகத்து ஜனங்கள் பொருளை தொடலாம், நமக்கு இருக்கிறத அள்ளிட்டு போயிடலாம், இல்லை நம்மளை கொலவே பண்ணலாம், உன்னை என்ன வேணால் பண்ணலாம். ஏன் சமாதானத்தை தொடவே முடியாது, அர்த்தம் தொடவே முடியாது. அது உன் ஆத்மாவோடே இருக்கும், அதை பிரிக்கவே முடியாது. எனவே அதை நினச்சி அதை சொல்லி, உனக்கு கிடைச்சனர், உனக்கு கிடைச்சிருக்குது. நிறைய பேருக்கு கிடைக்கல, அப்படி தான் காட்டுறது அர்த்தம். உனக்கு கிடைச்சிருக்குதுடா, கிடைக்கும்போது அப்படின்னு சொல்கிறோம்ல, போடா உனக்கு தான்டா கொடுக்குறேன்னு சொல்கிறாரா, போடா. அப்பமும் நம்ப மாட்டேன் நான் எப்படி. அப்போ என்ன நினைப்போம், உனக்கு என்னடா இந்த உன்கிட்ட ஒன்றுலாம் பேசக்கூடாது போடா அப்படின்ட்டு போயிடுவோம். அப்போது உனக்கு கிடைச்ச இந்த நாளிலே நான் இருக்கிறேன் உலகத்தில் உங்களோடு. இப்பயாவது நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நான் இருக்கும்போதே என் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் நான் போய்விட வேண்டிய ஒரு நாள் வரும். அப்போ சமாதானத்துக்காக நீங்கள் தேடி அலைவீங்க, ரோடா, வீதியா, வீடா. கிடைக்காது. என் வார்த்தைகள் யாராலையும் கொடுக்க முடியாது உங்களுக்கு. என் வார்த்தைகளை நான் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும்.
என்னுடைய ஆறுதல்கள் நான் தான் கொடுக்க முடியும். மனுஷன் உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்கள் ரபிமார்கள் குருமார்கள் கொடுக்க முடியாது. அப்போது இந்த நாளில் ஆகிலும் இன்னைக்காவது இதுவரைக்கும் நான் உங்களோட இருந்து கிரியை செய்து வந்தேன். என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள நம்பாவிட்டாலும் என்னுடைய கிரியைகள் நிமித்தம், நான் செய்கிற அற்புதங்கள் நிமித்தமாவது நீங்கள் என்னை விசுவாசிங்க அப்படின்னு சொன்ன தெய்வம், இன்னும் கொஞ்ச நாளில் நான் உங்களை விட்டு போயிடுவேன். அப்போ நீங்கள் என்ன, உங்களுடைய பாவங்களில் நீங்கள் சாவீர்கள்னு சொன்னார். சாவீர்கள்னா எப்போவுமே இந்த மாதிரி வார்த்தைகள் பைபிளில் வரும்போது இந்த மனுஷர்கள் பேசுகிற கெட்ட வார்த்தையாக அவர் பயன்படுத்த மாட்டார். தெய்வம் நல்ல ஒரு பரிசுத்தர். சாவீர்கள்னா உங்கள் ஆத்மாவில் மரணம் உண்டாகும். ஆத்மா மரிக்கும். ஆத்மா மரிச்சிருச்சுன்னா நீங்கள் கட்டாயிட்டீங்கன்னு அர்த்தம். தேவனோடு கூட உறவு இல்லைன்னு அர்த்தம். அந்த உறவு இல்லாத ஒரு நிலைமை தான் மரணம். செத்துப்போடா அப்படின்னு அசிங்கமாக திட்டுறதில்லை. மரணம்னு சொல்லுவோம். உங்கள் ஆத்மாவில் மரணம் உண்டு. அது தேவனை உங்களையும் பிரிக்கிறது, தேவனையும் உங்களையும் சேர்க்கிறதுக்காக நான் வந்தேன். பிரிட்ஜு மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில். அவரோ கோபமாக இருக்கிறார், நீங்களோ அந்த கோபத்தை தாங்க முடியாமல் அவர் யாருன்னே தெரியாமல் வெளியில் தூரமாக இருக்கிறீர்கள். நீங்களும் போய் சேர முடியாது. அவர் மகா பரிசுத்த தெய்வம். பிதா என்னை அனுப்பினார். உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரிட்ஜாக என்னை அனுப்பினார். நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்க்க முடியும். அவர் உங்க மேலே வச்சிருக்கிற கோபத்தை நான் ஏற்றுக்குவேன். நீ என் மூலமாக என் பேரை சொன்னீன்னா அவருக்கு வாசல் திறக்கும். உனக்கு அவர் ஏற்றுக்கொள்வார். அப்போ உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். இது இன்றைக்காவது நான் போகிறதுக்கு முன்னால் கொஞ்ச நாளே தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயாவது நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன், கடைசியாக சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொன்னார். சமாதானத்துக்கு ஏற்றவர்களாக இருந்தார் நிலைமை இப்பொழுது. ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குற நிலைமை என்னன்னு கேட்டால், உங்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அத்தோட க்ளோஸ்ட். பின்பு தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் அப்படி போயிட்டார். அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஒரு வார்த்தை தன்னுடைய சொந்த ஜனங்கள் மேலே போட வேண்டுமா? வரும் காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த நிலைமை உங்களுக்கு வரும்போது ஒரு சொட்டு சமாதானம் உங்களுக்கு இருக்காதுன்றார். இந்த நிலைமையில் ஒரு மனுஷன் அகப்பட்டால், அல்லது ஒரு குடும்பம் அகப்பட்டால், அல்லது ஒரு தேசம் அகப்பட்டால், தனிப்பட்ட மனுஷன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு தேசம், மூணு அகப்பட்டால் எப்படி இருக்கும்? சத்துருக்கள் சூழ மதில் போடுவார்கள். விடுதலை கிடைக்குமா? விடுதலை கிடைக்காது. உன்னை வளைந்து கொண்டு எந்த பக்கத்திலையும் உன்னை நெருக்குவார்கள். இது நல்லா இருக்கா? ஏப்பா அப்படி நெருக்கினா எப்படி வாழ்கிறது? முடியாது. உன்னையும் உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு, தரையில் போட்டு மிதித்து அவர்களுடைய ரத்தத்தை நீ பார்ப்ப, நீயும் செத்தே போவ. இப்படி பண்ணி உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள். பட்டணங்கள் அது இது எல்லாத்தையும் தீக்கிரையாக்கி கொளுத்து போட்டு எப்போ பார்த்தாலும் உனக்கு நிம்மதி இல்லாத ஒரு சொல், அழுது புலம்பிகிட்டே இருப்ப நீ. இது வரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அப்போ கூட, ஆண்டவரே நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா, அப்படியே நீங்கள் யார் நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்னு வந்தால் தப்பிச்சு இருந்திருப்பாங்க. இல்லை அப்போ கூட செவிட்டு விரியனை போல் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க திமிருத்தனமாக. சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டாங்க. அவ்வளோதான். அதன் விளைவு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அனுபவிப்பார். கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. இந்த சமாதானம்
அவர்களை விட்டு தாண்டி சமாதானம்னா என்னன்னே தெரியாத நமக்கு வந்து சேர்ந்தது. உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் எப்படி எதுக்கு தோன்றுச்சு அப்படின்னு கேட்டால் 1வது அதிகாரம் 77, 78, 79. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே தரவும் ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். அந்த அருணோதயம், உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் சமாதானத்தின் வழியிலே நடத்த ஆசைப்பட்டு வந்த அருணோதயத்தை விட்டுவிட்டவர்கள் என்ன வரும் என்றால், அந்த சந்திக்கும் காலத்தை தவற விட்டதினாலே ஆண்டவர் சொன்னதான அந்த சம்பவங்கள் நிறைவேறும். அதுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் என்னை அறியாதவர்களால் நான் அறியப்பட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். புறஜாதிகள் தேவனுடைய ரட்சிப்பை பெறுவார்கள் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி சமாதானத்துக்கு தூரமாய் இருந்த நம்மை அந்த உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் என்று சமாதானத்தின் தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது. எனவே அன்றைய பிள்ளைகளே, இந்த ஒரு கிருபைக்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி எப்போதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். ஐயா, இந்த நிலைமைகள் எங்களுக்கு வருமானால் எங்களால் ஒரு செகண்டு தாங்க முடியாது. நம்முடைய பிள்ளைகள் தரையாக்கி போடுகிற ஒரு சூழ்நிலை வந்தால் சொல்லி காட்டும்போது எனக்கு காட்டவே முடியாது. அந்த அளவுக்கு பதறி போய் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கைங்கிற மாதிரி ஆகிடும். அதை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. இன்றைக்கு ஒரு தேசம், இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தாய் தன் பிள்ளைகள் தரையிலே போட்டு மிதிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறாள். கொந்தளிப்பும் அமளியும் புசலும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அது ஓயாமல், கடல் அலைகள் எப்படி ஓயாமல் எழும்புகிறதோ அது போல எழும்பிக் கொண்டு தான் இன்றைக்கும் இருக்கிறது. மேசியா என்பதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இன்று நம்முடைய சமாதானத்தின் காரியங்கள் ஒரு 7 காரியங்கள் ரொம்ப அதிவேகமாக உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். யோவான் 14:27 இந்த செய்தியின் தலைப்பு நம்முடைய சமாதான காரணர். வாசிக்கலாம். போதும். அதே இது ஏசாயா 9வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெயர் உண்டு, சமாதான பிரபு. ஹல்லேலூயா, சமாதான பிரபு. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது, இட் இஸ் தி பீஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லார்ட். நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவருக்கு உரியது. அது பரலோகத்துக்கு உரிய சமாதானம். பரலோகத்தின் சமாதானம் பூமியில் கிடைக்காது. பரலோகத்தில் இருக்கிறவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்தால் ஒழிய அது கிடைப்பதில்லை. அதனால தான் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதுள்ளவர்களுக்கு எவ்வளவு பாக்கியம். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் உங்கள் பின்னடியார்கள் சந்ததி 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 சந்ததியாக என்னுடைய சமாதானத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். அப்படியே ஆண்டவர் சொன்ன ஒரு கேடான காரியத்துக்கு அப்படியே எதிர்மறையாக ஆசீர்வாதம். இன்னைக்கு காசு பணம் நிறைய பேர்ட்ட இருக்கு உலகத்தில். நம்மள்கிட்ட இருக்கிறத காட்டிலும் நம்மள்கிட்ட இருக்கிறது ஒன்றுமே இல்லைன்னு தான் நம்ம நினைக்கணும். அன்றன்றுள்ள காரியங்கள் போது ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்போம், அவ்வளோதான். முற்பிதாக்களுடைய சொத்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதி, அவ்வளோதான். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் சம்பாதித்திருக்கிறார்கள்.
நீதியான வழியில் அல்ல, குறுக்கல வழியில். அது அவளுக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியாக இருக்கிறது. அது ஒரு நாளில் பறந்து போகும். ஆனால் இன்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானம் நம்மை விட்டு நீங்காத சமாதானம் இல்லையா? என்ன பண்ணாலும் அது நம்மை விட்டு நீங்கிறது இல்லை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சமாதானத்தோடு கூட தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க நமக்கு உதவுகிறது. கொந்தளிச்சாலும் ஆண்டவரேன்னு கூப்பிட தோணுது. கொந்தளிப்புகள் வாழ்க்கையில் வரலையா? என்ன செய்தோம்? யாரை நோக்கி கூப்பிட்டோம்? கர்த்தரை நோக்கி தான் கூப்பிட்டோம். ஏசப்பா அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை, ஏசப்பாங்கிற வார்த்தை நமக்கு எவ்வளவு நிம்மதியை தருது பார்த்தீங்களா? சாதாரண நேரத்துலையும் கூப்பிடுறோம், கண்ணீரின் பாதையிலையும் கூப்பிடுறோம், துக்கத்தின் நேரங்களையும் கூப்பிடுறோம், கைவிடப்பட்ட நேரங்கள்லையும் கூப்பிடுறோம், மனுஷர்கள் தொற்றி திரியும் போதும் கூப்பிடுறோம், மனுஷர்கள் கைவிட்ட நேரத்துலையும் கூப்பிடுறோம். ஏசப்பா எந்த நேரத்துலையும் கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். எந்த நேரத்துலையும். ஸ்கூலில் காலேஜில் பாஸ் பண்ணிட்டா அப்போ அந்த சந்தோஷத்தில் கூட ஏசப்பா ஸ்தோத்திரம் நன்றி. அப்பன்னா நம்மை விட்டு நீங்கலை. ஒரு நபர் நம்மை விட்டு நீங்காமல் இருப்பாரானால் அவர் மனுஷன் அப்படி இருக்க முடியாது. நம்ம எவ்வளோதான் நேசித்த மனுஷர்களாக இருந்தாலும் அதை ஒரு சின்ன நேரத்தில் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருப்போம், அவங்க நினைவாக இருப்போம். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை விட்டு மைண்டை விட்டு போயிடுவாங்க. நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப நெருங்க ரத்த சம்பந்தமான மக்கள் கூட சில நேரங்கள் நம்மளை விட்டு போகும் பொழுது சில காலம், ஒருவேளை 6 மாதம் அழுவோமா, அதுக்கப்புறம் அது கிளம்புது, போயிடுது. ரட்சிக்கப்பட்டு ஒரு 6 மாதம் இயேசுராஜா நம்மோடு இருந்தார், நம்ம மனசில் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போல்லாம் அவரை பற்றி நினைக்கிறது இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உங்கள் மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, யாராவது நம்ம ஹஸ்பண்டு இல்லை ஒய்ஃபு இல்லை யாராவது நம்ம கடந்து போகிறாங்கல்ல, தவிர்க்க முடியாதுல்ல, இருக்குதில்ல. தூரமான உறவாக இருந்தால் அந்த 2 நிமிஷம் இருக்கும். ரொம்ப நெருங்கிய நான் உறவாக இருந்தால் மாதக்கணக்கில், சில நேரங்களில் சிலருக்கு வருஷக்கணக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க, அது 2 நாள் சாப்பிட மாட்டாங்க, 2 நாள் தூங்க மாட்டாங்க, 1 வாரம் தூங்க மாட்டாங்க, 1 வாரம் சாப்பிட மாட்டாங்க. மற்றவங்க சேர்ந்து போய் என்ன பண்ணிடுவாங்க, இது இந்த மாதிரி போனால் இது அடுத்த கேஸை மாறிடும் போல இருக்குது, டேஞ்சர் ஆயிரும்ன்ட்டு எப்படியாவது சொல்லி சாப்பிட வச்சு தூங்க வச்சு, அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், வாழ்க்கை இன்னும் இருக்குது, 4 வார்த்தைகளை சொல்லி அதுக்கப்புறம் நம்மளை விட்டே அவங்க போயிடுறாங்களே. சரி, யாராவது இப்படி சொன்னாங்களா? ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு வருஷம் ஆண்டவருடைய நினைவாக இருந்தேன். இப்போல்லாம் அவ்வளோ வர்றதில்லை. இவெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்குறது தான் முக்கியமாக தெரியுது. இயேசுராஜா அப்போ அந்த 82 ரட்சிக்கப்பட்டேன், 82 அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சாகிற வரைக்கும் ஏசப்பா தான். நீங்கள் அது என்ன வேணால் நீங்கட்டும், அது நீங்கள் அது ஆண்டவர் நீங்க மாட்டார். அதான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அதுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். இது எந்த ஒரு யாராலையும் செய்ய முடியாது. அப்போது இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய சமாதானம் எனக்கு கிடைத்தது. பணத்தினால் வரக்கூடிய சமாதானம் ஒரு சிலருக்கு கிடைக்குது, ஆனால் நிற்கலை. கல்வியினால் வரக்கூடிய சமாதானம் ஒரு சிலருக்கு உண்டு, ஆனால் அதுவும் போய்விடும். இனி மனைவி, பிள்ளைகள் அல்லது புருஷன், குடும்பம், அதோடு இருக்கக்கூடிய சமாதானம் இருக்குது, அவர்களும் ஒரு நாள் போய்விடுவார்கள். இனி இப்படி 1 2 3ன்னு எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஒருவர் கொடுக்குற சமாதானம், ஒருவர் நமக்கு சொந்தமானதுனாலே அவர் நம்மை விட்டு என்னைக்கு நீங்கவே மாட்டார். நித்திய காலமாக இருக்கக்கூடிய தெய்வம், அது எனக்கு கிடைத்ததே, அவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். சரி, 2வதாக கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உண்டாக்கி அவர் சிந்தின இரத்தத்தினாலே. அடே அப்பா, அந்த சமாதானத்தை எப்படி தயார் பண்ணி நமக்கு கொடுத்தார்? அதை கொடுக்கறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கணும் இல்லையா? பேங்க்கில் பணம் இருக்குது,
பணம் இருக்குதுப்பா, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தால், நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி? அப்பா ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் லைனில் நிற்கிறேன்ப்பா, அல்ல நீங்கள் அனுப்புனா தான் நாங்கள் அங்கே போக முடியுங்கப்பா அப்படின்ட்டு சொல்கிறார். இல்லை நாளைக்கு நான் போகணும்ப்பா, இருக்குப்பா பேங்க்கில் பணம், கவலைப்படாத. அப்பா நீங்கள் பேங்க்கில் இருக்கிறது உண்மைதான்ப்பா, நான் நாளைக்கு போய் பணத்தை கொடுக்கணும்ப்பா அப்படின்னு அப்பா வந்து பிள்ளை வந்து அப்பாட்ட கேட்குது. கவலையே படாத, பேங்க்கில் இருக்குது, நிறைய இருக்குது, நீ போ, நீ கவலையே படாத. எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஆகிப்போச்சு போல இருக்கு. இருக்குன்னு சொல்கிறாரு, ஒன்றுமே செய்யணும். அப்போ அது எப்படி கொடுக்கணும்? இருந்து என்ன பிரயோஜனம்? கொடுக்கணுமே, கொடுக்கணுங்கிற ஆசை இருக்குது, இல்லைன்ட்டுல. அது வழி என்ன? ஒன்று செக்கு கொடுத்து அனுப்பணும் பையன்கிட்ட, நீ கொடுத்து பிரின்ஸிபல்கிட்ட கொடுத்துரு, அவங்க செக் எடுத்துக்குவாங்க, உனக்கு பில் போட்டு கொடுத்துருவாங்க. இல்லையா இப்போ மாதிரி ஜிபே, அந்த பே, இந்த பே, எந்தையாவது போ, எந்த பேயோ போய் செலுத்திடலாம். இல்லை கேஷே பையன் கையில் என்ன செஞ்சிடலாம், கொடுத்து கட்டியிருப்பான்னு சொல்லலாம். ஒன்றுமே செய்யாமல் பணம் இருக்குன்னா, அதுபோல் சமாதானத்து இருக்குது, அவர் தரத்தை வந்திருக்கிறார், அதை கொடுக்கணுமே. எப்படி கொடுக்கறது? அப்படின்னு ஊதுனா வந்துருமா அவ்வளோ ஈஸியா? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் எந்த அளவுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்ததுன்னா, பாக்கெட்லேருந்து ஏதோ 2 எடுத்து கொடுத்துட்டு, ஒரு முட்டாயை கொடுத்துட்டு ஏமாத்துறதல்ல, அவர் சொந்த ரத்தத்தை பாடுபட்டு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தியாக்கும். அந்த சமாதானம் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. லேசாக வந்த சமாதானம் கிடையாது அது. ஸோ இது சமாதானத்தை தந்த தெய்வம். இதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். எனக்கு அந்த நிம்மதி கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் இப்படி பாடுபட்டு தான் கொடுக்கணுமா ராஜா? இப்படி பாடுபடணுமா? நான் படிக்கிறதுக்காக எங்கள் அப்பா கூலி வேலை பார்த்து சேர்த்து வச்சு படிப்புக்கு ஃபீஸ் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்போ நான் எப்படி இருக்கும்? அந்த நிலைமை எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த பையன் அதை உணரணும். எங்கள் அப்பா கூலி வேலை, இந்த ரோட்டில் கிடக்கிற பிளாஸ்டிக் பேப்பரு, தகர டப்பா எல்லாத்தையும் பொறுக்கி மூட்டையில் போட்டு விற்றுட்டு வந்து சேர்த்து வச்சு பிள்ளை படிக்கிறதுக்குன்னு சேர்த்து வச்சுருக்கிறாரு. அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த உணர்வு எப்படி இருக்கணும்? எங்கள் அப்பா எப்படி சேர்த்தார்? நான் இன்றைக்கி ஒரு பட்டதாரியாக மாறி இருக்கிறேன்னா எங்கள் அப்பாவுடைய கூலி வேலை செய்த உழைப்புன்னு சொல்லி அவனுக்கு கண்ணீர் வரணும். அதுபோல் நமக்கும் கண்ணீர் வரணும். அப்பா இவ்வளவு பாடுபட்டு எங்களுக்கு இந்த சமாதானம் ஒரு சொட்டு கூட நீங்கள் தரலைன்னா எங்கள் நிலைமை, எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி தரையாக்கி போட்டு சத்துருக்கள் வளைந்து கொண்டு நாங்கள் என்ன ஆயிருப்போமோ தெரியாது. எத்தனை பாடுகள் வழியாகி போயிட்டுருக்கோம் வாழ்க்கையில். ஏதோ ஒரு விதத்தில் சங்கடங்கள் ஆனாலும் உண்மை நோக்கி கூப்பிடுறதுக்கு காரணம் லேசாக நீங்கள் கொடுத்த சமாதானம் கிடையாதுப்பான்னு சொல்லணும். ரத்தம் சிந்தி எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. சிந்தினா ரெண்டு இந்த மாதிரி கீறிட்டு 2 சொட்டு ரத்தம் சிந்துறது இல்லை, கம்ப்ளீட்டாக தேவஜனம் இப்படி துதிக்கணும். ஆண்டவரே, என் பாவங்களை நிவிர்த்தியாக்குகிறதற்கு நான் இந்த அசுத்த பாவங்களோடு வாழக்கூடாது, நல்லா வாழணும், சுத்தமாக வாழணும், தேவ பிள்ளையாய் வாழணும், ஜம்மனு வாழணும். என்னை மாதிரி பரிசுத்தம் அவனுக்கு இருக்கணும். என் பிள்ளை வாழ்ந்த பிறகு நீதியாக இருக்கணும், பரலோகத்துக்கு வந்து சேரணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் பட்ட பாடு நன்றி. நான் நல்லா இருக்கணும்னு என் அப்பா அம்மா கூட விரும்பலை, என் பொண்டாட்டி விரும்பாது, என் புருஷன் விரும்ப மாட்டான், என் பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க, இல்லை என் தாய் தகப்பன் விரும்ப மாட்டாங்க, என் சொந்தக்காரங்க சுயநலவாதிகள் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் விரும்புனீங்களே ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிறீங்களே, அது போதும் எனக்கு. அல்லேலூயா, நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே.
அடுத்து சங்கீதம் 119 165. மூன்றாவதாக 119 165. உடைய வேதத்தை இடறல் இல்லை. உடைய வேதத்தை நேசிக்கிறோம். அப்போ இடறுதல் இந்த பூமியில் நம்ம இடறி விழக்கூடாது என்பதற்காக அடுத்து தேவன் செய்த சமாதானத்தின் தேவன் செய்ததான ஒரு நன்மை என்னன்னா, அவருடைய வேதத்தை நமக்கு தானமாக கொடுத்தார். அதுக்காக நன்றி சொல்லணும். அவருடைய வேதம் இல்லாவிட்டால் இன்னைக்கு நமக்கு சமாதானம், மிகுந்த சமாதானம், கொஞ்சம் சமாதானம் இல்லை, 2-3 சொட்டு இல்லை, ரேஷனில் கொடுக்கறது இல்லை. அந்த 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 சமாதானம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடுது, ஒரு கலக்கம் வருதுன்னாக்கா வேதத்தை எடுத்து வாசித்தணும். வேதத்தை எடுத்து வாசிக்க அது நிரப்புது பாருங்க நம்முடைய இருதயத்தை. என்ன அழகாக நிரப்புது. அது கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்தினால பிழைக்கணும். இன்றைக்கி ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே மாதிரி சாட்சி சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சாட்சி சொல்லுவாங்க. வித்தியாசமான சாட்சிகள் இருந்தாலும் அந்த பேட்டர்ன் வந்து சேம். என்ன பேட்டர்ன்னா, நான் இந்த நிலைமையில் இருந்த இந்த வசனம் என்னை தேற்றுச்சு அப்படிம்பாங்க. அது உலகத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. எல்லாருமே நம்ம 1008 சொல்லலாம். அந்த ஒரு பாட்டு படித்தது எனக்கு நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி இந்த பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு இந்த பிரசங்கம் நல்லா என்னை தேற்றுச்சுன்னு சொன்னாலும் அது வசனம்தான். உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இருக்குமானால், நான் இந்த நிலைமையில் இருந்தேன், ஆண்டவர் இந்த வசனம் எனக்கு கொடுத்தார், அல்லது இந்த வசனம் என்னை தேற்றுச்சு, அல்லது இந்த வசனத்தை பிரசங்கத்தில் நான் கேட்டேன், அல்லது இந்த வசனம் திடீர்னு மனசுக்குள்ளே வந்துச்சு, திடீர்னு பைபிளில் பார்த்தேன், இந்த வசனம் தான் என்னோடு பேசுகிறதாக இருந்தது, என்னை முகத்தையே பார்த்து பேசுகிறதாக இருந்தது, எனக்குள்ளே ஊடுருவினது. இப்படி பல காரியங்களை சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அது அவங்களுடைய அனுபவத்தை பொறுத்து இருக்குது. அப்போ அந்த வேதம் உள்ளே போனதுனால, அதை நேசிக்கிறதுனால, அதை வாசிக்கிறதுனால, தியானிக்கிறதுனால அந்த வேதம் நமக்கு சமாதானத்தை நிரப்பி கொடுக்குது. சம்பாதித்து கொடுத்த இயேசு ராஜா சம்பாதித்து சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்து கொடுத்த அந்த சமாதானத்தை குறையாதபடிக்கு காப்பாற்றுகிறது கர்த்தர் தானமாய் கொடுத்ததான வேதம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதுக்காக கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அடுத்து ஸ்தோத்திரம். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும், நதியை போல் இருக்கும். அப்பா, அவ்வளவு சொல்லிட்டார். இனி கற்பனைகள், நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது நமக்கு சொல்லி கொடுக்கணும்ல. நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ஏன் அனுப்புகிறோம்? அந்த அந்த ஒரு கல்விங்கிற காரியம் ஏன் நமக்கு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம்? அதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. சின்ன வயசுலேருந்து, சின்ன பிள்ளைகள்லேருந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, அடுத்தவங்க பசியாக இருந்தால் நீ கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடு, ஷேர் பண்ணிக்கோ, நீ மாத்திரம் தின்றாத, பசின்னு வர்றவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடு. இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் என்ன செய்கிறாங்கன்னா சின்ன பிள்ளைகள்லேருந்து போதிக்கிறாங்க. அப்போது அது நம்முடைய தேவனும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் அநேக கற்பனைகளை தேவன், இதை செய், இதை செய்யாதே, இதை தொடு, இதை தொடாத, இதை பார், இதை பார்க்காத, இப்படி நட, இப்படி நடக்காத, அப்படி கற்பனைகளை கை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவர் சொன்ன கற்பனைகளை நாம் அப்படியே கை கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சம் சமாதானம் கிடைக்கலையா. நதியை போலவும் சமுத்திரத்தின் அலைகளை போல, அப்பா, அவ்வளவு பொங்கி பொங்கி வரக்கூடிய சமுத்திரத்தின் அலை வந்து என்றைக்குமே அந்த பொங்கியதை காட்டுது, அது ஒரு கொந்தளிப்பை காட்டு. சமாதானம் அப்படி பொங்கி வரும்னு சொன்னார். அவர் சொன்ன கட்டளைகளை கை. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன இயேசு ராஜா சொன்னது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகலும்னு சொன்னது போல ஏசாயாவில் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது கொஞ்சம் சமாதானம், நதியை போல ஒரு சமாதானம். இனி அடுத்து 3 வசனங்கள் தான். ஏசாயா 26:3. இது மனப்பாடமாக தெரியும், ஆனால் வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனமா அப்படின்னு நினைப்பீங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்
உண்மையை நம்பி இருக்கிறபடினால் இந்த சமாதானம் பூரண சமாதானம். முதலாவது இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், அது பரலோகத்தின் சமாதானம். இரண்டாவது கர்த்தருடைய இரத்தத்தினால் வரக்கூடிய சமாதானம். மூன்றாவது தேவன் தந்த தானமாய் கொடுத்த வேதத்தினால் வரக்கூடிய சமாதானம். நான்காவது தேவனுடைய கற்பனைகளினால் வரக்கூடிய சமாதானம். அடுத்து தேவனை உறுதியாய் நம்புவதினாலே. என்ன காலத்தில் எந்த சீசன்லையும் கர்த்தரைத்தான் நம்ப வேண்டி இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு பூரண சமாதானம். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, நதியை போல சமாதானம், பூரண சமாதானம், மிகுந்த சமாதானம். எப்பா என்னென்ன வார்த்தைகளை சொல்றாரு தேவன் இல்லையா? அடுத்து நீங்க ஏசாயா 32:17 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நீதியின் கிரியை சமாதானமும் அமெரிக்கையும் சுகம். அப்ப நீதியின் கிரியைகள், நம்முடைய கிரியைன்னா நாம் செய்யக்கூடிய அன்னன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் அந்த வேலைகள் நீதியா இருக்குமானால் நமக்கு அமெரிக்கைன்னா சமாதானம், அப்புறம் சுகம் உண்டாகும் போட்டு. ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இல்லைன்னா மனதில் அது அவனுடைய சரீரத்தை கூட பாதிக்கும். டென்ஷனாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல, ரொம்ப டென்ஷனாகவே இருப்பார் அவர். எப்போ பார்த்தாலும் அவருக்கு பல தொல்லைகள் இருக்குது. என்ன செய்ய? எவ்வளோதான் ஆறுதல் படுத்தினாலும் அந்த மனுஷனை என்ன பண்ண முடியல, அவர் சும்மா இருக்க வைக்க முடியல. ரொம்ப டென்ஷனாகவே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் பார்த்து அவர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்கம்மாங்க. பயமாக இருக்கா? திடீர்னு என்னாச்சு? இல்லை அவர் 48 மணி நேரம்னு சொல்லிட்டாருங்க டாக்டர்கள். ஐயோ என்னாச்சு? அது ஏதோ அவருக்கு திடீர்னு மூச்சு திணறலாகி ஹார்ட்டு படபடன் ஆகி சீரியஸ் ஆகிட்டார். அப்படி 48 மணி நேரம் கழித்து ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நல்ல மனுஷன் போய்விட்டார் அப்படின்னா நினைப்பாங்க. நான் பார்த்ததுலேருந்து கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக எனக்கு அவர் தெரியும். அவர் பெரிய டென்ஷன் பார்ட்டி. இவ்வளோ நாள் இருந்ததே ஒரு பெரிய புண்ணியம். அவ்வளவு டென்ஷன் பார்ட்டின்னு. ஏன்னா டென்ஷன் பார்ட்டி அவருக்கு கொந்தளிப்பு, அவர் உள்ளத்தில் நிம்மதி இல்லை. அப்போ சிலர் சொல்லுவாங்க அவங்க குடும்பத்திலே நிம்மதி இல்லைங்க, அவர் மனைவி ஒரு டைப்புங்க, அதுங்க இழந்துட்டாருங்க, ஏமாற்றிட்டாங்கங்க அவரை நிறைய பேர், பணம் போச்சுங்க, இதெல்லாம் தாங்க முடியலங்க இப்படிங்க என்ன உள்ள இருக்க எல்லா இதுவும் என்ன செய்வானுங்க, வெளியில் வண்டியாக சொல்லிடுவான். அதனால் சரி பாவம் என்ன பண்ண, பாவம் போயிட்டார், நல்ல மனுஷன், ஏதோ டென்ஷனாக இல்லாமல் இருந்திருக்கலாம், சரி போ. அப்போ அவர் ஆறுதல் படுத்தியிருந்த ஒரு நெருங்கிய நண்பர்கள் எப்படி நினைப்பாங்க? நம்ம எவ்வளவோ ஆறுதல் படுத்தணும், விட்டுருங்க சார், இது வேண்டாம் சார், அது கிடக்கட்டும் சார், கெடுத்துக்காதீங்க உடம்ப, இப்படி வாழ்க்கையை கெடுக்காதீங்கன்னு சொன்ன மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? எவ்வளவோ சொன்னோம், அவரை சமாதானப்படுத்த முடியல. இன்னைக்கு நம்ம நீதியின் கிரியைகள், நம்ம செய்கிற அன்றாட வேலைகள் நீதி இல்லைன்னா உனக்கு சமாதானம் கெட்டு போகும். சில பேர் சிலருக்கு தீங்கு செஞ்சுட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்ப்பாங்க, முடியவே முடியாது. அதுக்கு கொலை கூட பண்ணி பார்ப்பாங்க ஒரு சிலர். இவனை தீர்த்து கட்டிட்டா முடிஞ்சிடுறான்னு, அவன் செத்தே போயிட்டான், இவன் உயிரோடு இருந்து செத்துக்கிட்டு இருப்பான். முடியவே முடியாது. நம்முடைய கிரியைகள் நீதியாக இருக்குமானால், கரெக்டாக இருக்குமானால், ரைட்டாக. டிஜிஎஸ் ஐயா ஒரு நாள் அழகாய் சொன்னாங்க, நீதினா என்ன? ஆண்டவரும் மனுஷனும் ஒத்துக்கொள்ளுகிற உன்னுடைய கிரியைகள்னர். நான் ஒரு காரியத்தை செஞ்சால் தெய்வம் ஏற்றுக்கொள்வாரா? என்னை இயேசு ராஜா ஏற்றுக்கொள்வாரா? அதே நேரத்தில் மனுஷனும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இது ரெண்டும் செய்தால் அது நீதியான காரியம்னு சொன்னாங்க. அதுபோல் நாம் செய்கிறது நீதியாக இல்லையான்னு நமக்கே தெரியும். அப்போ நீதியாக இருக்குமானால் அந்த சமாதானத்தில் சுகம் இருக்கும். இந்த சமாதானம் நம்மை விட்டு நீங்காது, சரீரத்துலேயும் நம்ம சுகத்தை அனுபவிப்போம். இல்லைன்னா இந்த பெப்டிக் அல்சரு, அந்த இது
கிளாண்டு எக்ஸஸ் செக்ரீஷனு இல்லைன்னா டெஃபிஷியன்சி எல்லாம் வந்து சேர்ந்துடும் சரீரத்தில். மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸு, ருமட்டாய்டு, அந்த ஃபைப்ராய்டு, ஆயிடுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா ஆயிடும் வந்துக்கிட்டே இருக்கும். கவனமாக இருக்கணும். அடுத்து கடைசியாய் ரோமர் 8:6, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆமே. இப்போ உள்ளத்திலேயே நம்ம அடங்க வேண்டி இருக்குது. நம்ம உள்ளத்திலே நம்மளே நிறைய காரியங்களை அடக்கி நம்ம அதை மைண்ட் தள்ளிகிட்டே போகணும். அடக்கிடணும், நம்மளே அடக்கிடணும். சரி அடங்கு, சரி பரவாயில்ல அடங்கு, அது இருக்கட்டும், அவங்க எல்லாரும் மனுஷங்க தானே, இருக்கட்டும் அப்படின்னு நம்மளையே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? அடக்க வேண்டியிருக்கு. அப்போ ஆவியின் சிந்தை மாம்ச சிந்தை இல்லை. மாம்ச சிந்தை பழி வாங்குதல். அவன் அப்படி பேசிட்டானா, இப்படி சொல்லிட்டானா, ஆடாப்பா 25 வருஷத்துக்கு முன்னால் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டானா அப்படி பேசிட்டானான்னு ஒரு பழி வாங்குகிற சிந்தையிலே சமயம் கிடைச்சா, நேரம் கிடைக்கும்போது சொல்லி திருப்பி காட்டிடுவேன் பார், அவங்கள புண்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கிறதுனால நமக்கு நிம்மதி போயிடும். அது கொஞ்சம் அடங்கிடும். சரி எல்லா மனுஷங்க தான், விட்டுரு, ரைட்டு அப்படின்னு அந்த ஆவியின் சிந்தையிலே நம்ம வாழ்வோமானால் சமாதானம்ட்டார். அப்போ எப்படி வாழ்கிறது? ஆக 7 காரியங்கள். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். கடைசியாக பிலிப்பியன் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. நம்ம அது பேர் வச்சுருக்கோம். டீ ஃபில்டர், காஃபி ஃபில்டர் தெரியுமா? கொஞ்சம் நேரத்தில் காஃபி குடிக்க போகிறீங்க, வீட்டுக்கு போய் டீ ஃபில்டர் பண்ண மாட்டிங்களோ? டீ தூள் காசு கொடுத்து வாங்கினேன்ட்டு அப்படியே முழுங்கிடுவீங்களா? அது இறக்கிட்டு அது சாறு மாத்திரம் இறக்கி டீ தூளில் என்ன செஞ்சுருக்கீங்க? அப்போ அதுக்கு ஒரு ஃபில்டர் வேணுமா? அதுபோல் பிலிப்பியன் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. பிலிப்பியர் 4வது வாசித்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகே, பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 6, 7, 8 அந்த வசனங்களை வாசித்துட்டு நம்ம கிளம்பிடுவோம். அதுக்கு அடுத்து சரி எடுத்து அது கொஞ்சம் தள்ளிடலாம். ஓகே இதுதான் ஃபில்டர். இதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வருது. என்னென்ன பாருங்க. கடைசியாக உண்மை உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னேன் இல்லையா? நம்மளே நம்ம இருதயத்தில் அமைக்கணும், சிந்தித்து சிந்தனை பண்ணி, இருடா எல்லாரும் அப்படித்தான்டா, நம்மளும் அதை விட கேவலம்டா, நம்ம அவனை காட்டிலும் கேவலம், அமைதியாயிரு, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் தானே எல்லாருக்காக ரத்தம் சிந்தினார். இன்றைக்கி இங்கே சபையில் அப்படி சொல்ல ஈஸியாக முடியுது, வெளியில் அப்படி முடியாது. கவனமாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அப்போது அது அப்படி கொஞ்சம் பண்ணி, இதுக்கு பேர் பிலிப்பியன் ஃபில்டர். காஃபி ஃபில்டர் மாதிரி பிலிப்பியன் ஃபில்டர்னு பேர் வச்சுருக்கோம். ஆக இது எப்போதும் சிந்தித்து கொண்டு உன் சமாதானம் எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணு, உனக்கு சமாதானம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாமா? ஆமேன். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுனால தேவனுக்கு நன்றி சொல்லணும். 7 காரியங்களுக்காக நன்றி சொல்லணும். ஞாபகம் உங்களுக்கு வருமானு தெரியல, ஆனால் நான் ஞாபகப்படுத்துகிறேன், சரிங்களா? 1, இயேசு கிறிஸ்துவின் சொந்த சமாதானம். 2வது, அவர் ரத்தம் சிந்தி நமக்கு சம்பாதித்த சமாதானத்தை நன்றி சொல்லணும். அடுத்து, அவர் தானமாய் கொடுத்ததான வேதத்தில் சமாதானம். அடுத்து, நம்முடைய கற்பனை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததுனால நதியை போல சமாதானம். அடுத்து, அவரை உறுதியாய் நம்புறதுனால சமாதானம். அடுத்து, நீதியின் கிரியைகளை செய்தால் சமாதானம்னு சொன்னார். அடுத்து, ஆவியின் சிந்தை பிலிப்பியன் ஃபில்டர் பயன்படுத்தும் போது நமக்கு சமாதானம். நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, கிருபையா எங்களுக்கு இவளை சொல்லிக் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காய் நன்றி. கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. இது எங்களுக்கு பெரிய டானிக்கப்பா. இந்த நாளாகிலும் உனக்கு கிடைச்ச இந்த நாளாகிலும் நீ உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ தேடுவாயானால், அறிந்திருந்ததாயானால் உனக்கு நலமாயிருக்கும். இப்பொழுது அது மறைவாய் உனக்கு இருக்கிறதேன்னு சொல்லி அழுது கண்ணீர் விட்டு அழுதுட்டீரையா. இன்றைக்கு எங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. இந்த ஜனம் என்னை தேடுது, என்னுடைய பிள்ளைகள். இன்றைக்கி உங்களை கண்ணீர் விட்டு அழ வைக்கலையே தெய்வமே.
அதுக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். முற்பிதாக்களின் பாவங்கள் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து எங்களை சுத்தமாக்கி ஆண்டவரே எங்களை விடுதலைப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த தாட்ஸ், இந்த எண்ணங்கள், பிலிப்பியன் ஃபில்டர் எங்கள் இருதயங்களை எப்போதும் ஆளுகை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு மகாராஜா நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். சமாதானத்தோட பொங்கல். காட் பிளஸ் யூ.